அத்தியாயம் 131. அந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் சமரனை பார்த்து வியந்தனர். அவர்களில் மிகவும் வியப்படைந்தது மருத்துவர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் துரையும் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த 4ஆம் தரவரிசை மருத்துவர் லோகநாதனும் தான். துரையின் பேச்சை தொடர்ந்து லோகநாதனும், அவ என்ன செய்யறான்னு எனக்கும் புரியல என்றார். இந்த பையனுக்கு நெருப்பு மூட்ட தெரியுமா தெரியாதா என்ற ஒரே கேள்விதான் இருவரின் மனதிலும் அப்போது இருந்தது. ஏனென்றால் அப்படி இல்லை என்றால் கண்டவர்களுக்கெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கான வாய்ப்பு கொடுத்ததற்கு சங்கத்திற்கு தான் அவமானம் வந்து சேரும். இதை நினைத்த துரைக்கு திடீரென இருமல் வந்தது. உடனே ஒரு வேலைக்காரனை தன்னிடம் அழைத்து, இந்த பையனோட குரு யாரு, அவனோட ஆசிரியர் கொடுத்த கடிதத்தை மட்டும் எடுத்துட்டு வா என்று மெல்லிய குரலில் கிசுகிசுத்தார். அவர் கடிதம் எதுவும் கொண்டு வரல தலைவரே, ஆனா அவரோட பதிவு படிவத்துல அவர் குரு பேரு வருணமித்திரர்னு எழுதியிருந்தது என்று தன் கையில் இருந்த பதிவு படிவத்தை காட்டினான் வேலைக்காரன். வருணமித்திரரா? யார் இந்த வருணமித்திரர் என்று ஆச்சரியமான துரை உடனே தன் அருகில் அமர்ந்திருந்த லோகநாதனிடம் திரும்பினார். லோகா, வருணமித்திரர்னு ஏதாவது மருத்துவர் பேரை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டார். லோகநாதனும் தனது பல வருட நினைவை தோண்டி பார்த்து துரையிடம் மறுப்பாக தலையாட்டினார். நான் விராட ராஜ்யத்தோட மருத்துவர்களை சந்திச்சு பல வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு வர நான் மருத்துவர் வருணமித்திரர்னு யாருடைய பெயரையும் கேள்விப்பட்டதில்லை என்றார். சமரன் தங்களை ஏமாற்றி விட்டானோ என்று யோசித்தார் துரை. அதனால் அவர் முகத்தில் லேசான கோபம் தெரிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, எனக்கு புரியுது. இந்த சோதனை முடிகிற வர நாம பொறுமையா இருப்போம், அப்புறம் இந்த பையன் கிட்ட பேசுவோம். இந்த பையன் ஒரு ஏமாத்துக்காரன் தான் நினைக்கிறேன், அவன் நம்மளை முட்டாளாக்கிட்டான் என்றார். அந்த இடம் மருத்துவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதால் எந்த ஒரு சாதாரண மனிதனும் சங்கத்திற்குள் நுழைய முடியாது என்று துரை நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் அதையும் மீறி யாரோ ஒரு சிறுவன் உள்ளே வந்து சோதனை செய்வது துரையின் கோபத்தை தூண்டிவிட்டது. ஒருவேளை இந்த செய்தி எங்கும் பரவினால் மற்ற நகரங்களின் மருத்துவர்கள் சங்கம் கருங்கல் நகரத்தின் மருத்துவர் சங்கத்தையும் அதன் தலைவரான தன்னையும் கேலி செய்வார்களோ என்று அவர் பயந்தார். சக்திகளின் திரைக்கு வெளியே இருந்த மக்கள் சமரனை பார்த்து மிகவும் கோபமடைந்தனர். ஏனெனில் சமரன் ஒரு மோசமான விளையாட்டு விளையாடுகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போது திரைக்குள் சமரனுக்கு பக்கத்தில் நின்றிருந்த நிருபயாவும் ஜீவிதாவும் சமரனை எட்டி பார்த்தனர். அவன் எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்ப்பதை கண்ட இருவரும் இந்த பையனுக்கு கேலி செய்ய வேறு இடம் கிடைக்கவில்லையோ என்று மனதில் நினைத்தனர். அதே சமயம் சமரன் சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அந்த நேரத்தில் அத்தனை பேர் அவனை பார்த்து கொண்டிருப்பதை அவன் அறியவில்லை. சட்டென கண்களை மூடியவன் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு மெதுவாக கண்களை திறந்து, பரவாயில்ல சமரா, இது ஒரு வித்தியாசமான வெளிச்சம் மட்டும்தான், இது மக்களுக்கு தெரிஞ்சாலும் உன்னை ஒன்றும் பண்ணிட முடியாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் தன் கையை முன்னோக்கி கொண்டு வந்து கொப்பரையின் மீது வைத்து தியானம் செய்து தன் கைகளில் இருந்து சக்திகளை வெளியே எடுக்கத் தொடங்கினான். அப்போது திடீரென சமரனின் சக்திகளின் சூறாவளியிலிருந்து வெளிப்பட்ட ஒளி சமரனின் நரம்புகள் வழியாக அவனது கையிலிருந்து வெளியேறி நேரடியாக கொப்பரையை அடைந்தது. அதன் காரணமாக ஒரு பெரிய சத்தம் கேட்டது. உடனடியாக ஊதா நிற நெருப்பு கொப்பரையில் எரிய ஆரம்பித்தது. மறுபுறம் அதிகார திரைக்கு வெளியே துரை ஒரு கோப்பை தேநீரை கையில் வைத்திருந்தார். அவர் அதை உறிஞ்சியபடி சமரனை பார்த்தார். அவன் முன்னிருந்த கொப்பரையில் திடீரென ஊதா நிற நெருப்பு எரிவதைக் கண்டார். அதை கண்டவரின் வாய் அகல திறந்தது. கையில் இருந்த தேநீரும் கீழே அவரது உடையில் சிந்தியது. அதை கண்டு அங்கிருந்த வேலைக்காரன் பதறினான். ஆனால் துரை அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் சமரனின் கொப்பரையில் எரியும் நெருப்பை கண்டுதான் பீதியில் இருந்தார். ஊதா நிற நெருப்பு, இந்த பையன் இப்போ தெய்வீக ஒளி பக்கத்தில் நெருங்கிட்டானா என்று கலக்கத்துடன் கேட்டார். துரை சொன்னதை கேட்ட அறையில் அமர்ந்திருந்த மற்ற அனைவரும் சட்டென்று அமைதியாகிவிட்டனர். அந்த பெரிய அறையில் அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்த சலசலப்பு மாறி விசித்திரமான நிசப்தம் சூழ்ந்தது. அனைவரின் பார்வையும் சக்தி திரைக்குள் நின்றிருந்த சமரனின் மீதே இருந்தது. அப்போது திடீரென அறையில் அமர்ந்திருந்த மருத்துவர் ஒருவர், இந்த பையன் ஊதா நிற நெருப்பை மூட்டிட்டா, அப்போ இந்த பையனுக்கு தெய்வீக ஒளி இருக்கா? ஆனா இது எப்படி நடக்கும்? இதுல ஏதோ ஏமாத்து வேலை இருக்கு, என்னால நம்ப முடியல என்று ஆச்சரியத்துடன் சொன்னார். இந்த எண்ணமே அங்கு அமர்ந்திருந்த மற்ற மருத்துவர்களின் மனதிலும் எதிரொலித்தது. ஒவ்வொருவரும் சமரனுக்கு முன்னால் எரியும் ஊதா நிற நெருப்பை தான் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு முன்னால் சக்திகளின் திரை இருந்ததால் அந்த நெருப்பை அவர்களால் சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த சிறுவனிடம் சக்திகளால் உருவாக்கப்பட்ட எந்த சிறிய ஒளியும் இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஏனென்றால் கொப்பரையில் எரியும் நெருப்பின் நிறத்தை மற்றவர்கள் இதுவரை பார்த்ததில்லை.
அதனால்தான் மற்ற மருத்துவர்களிடமிருந்து சற்று தொலைவில் அமர்ந்திருந்த துரையும் லோகநாதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அந்த நெருப்பு தெய்வீக ஒளியால் எரிகிறதா என்று கண்டுபிடிக்க விரும்பினர். லோகநாதன் தனது இடத்தில் இருந்து எழுந்து உடனே சில படிகள் முன்னோக்கி நடக்கத் தொடங்கினார். பிறகு முன்னே வந்து அந்த ஊதா நிற நெருப்பை உன்னிப்பாக பார்த்தார். பின் ஏதோ நினைத்து கனத்த குரலில், இது தெய்வீக ஒளி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையனோட சக்தியால தெய்வீக ஒளியை தாங்க முடியாது. ஆனால் இவன் இதை எளிதாக கையாளுறான் என்றார். துரையும் சமரனை உன்னிப்பாக கவனித்தார். துரையால் கூட இன்னும் தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் சமரன் அவனின் உள்சக்தியின் உதவியுடன் இந்த நெருப்பை நன்றாக கட்டுப்படுத்தினான். இதை கண்ட துரை அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல துடித்தார். ஆனால் அவருக்கு சமரன் எரித்த நெருப்பு எப்படி ஊதா நிறத்தில் இருந்தது என்பது மட்டும் புரியவில்லை. இந்த நெருப்போட நிறத்துக்கு காரணம் தெய்வீக ஒளி இல்லை, இதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஊதா நெருப்புக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க என்று தனது தாடியில் இருந்த தேநீரை துடைத்தபடி கேட்டார். இதற்கு லோகநாதனிடம் கூட பதில் இல்லை. ஏனென்றால் ஊதா நிற நெருப்பை தெய்வீக ஒளியால் மட்டுமே பிரித்தெடுக்க முடியும் என்பதை அங்கிருந்த அனைத்து மருத்துவர்களும் அறிந்திருந்தனர். அதனால் துரை லோகநாதனை பார்த்து, லோகா, எனக்கு என்னமோ இந்த பையன் ஒரு சாதாரண பையன் இல்லைன்னு தோணுது. இப்போ புரியுது அவன் எப்படி தேர்வு எழுத வந்தான்னு. இவ்வளவு சின்ன வயசுல மருத்துவராக போறான். இதுக்கு பின்னால ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவர் இருக்கிறது உறுதி. அந்த ஊதா நிற நெருப்பை பாருங்க, எவ்வளவு ஆபத்தானது. அந்த ஒளியை சுலபமா கட்டுப்படுத்துறான்னா இந்த பையன் குறைந்தபட்சம் 5 நட்சத்திரங்களை கொண்ட அபராஜிதனா இருக்கணும். ஓ கடவுளே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு சக்தியா என்று வியப்புடன் கேட்ட துரை ஆழ்ந்த மூச்சை எடுக்கத் தொடங்கினார். மேலும் அவரது இதய துடிப்பை அமைதிப்படுத்த தொடங்கினார். அதைக் கண்ட லோகநாதன் புன்னகைத்தார். இந்த பையன் கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறதா நான் உணர்ந்தேன். தடவை பார்த்த போதே இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது தன்னோட உண்மையான சக்தியை இவ்வளவு நல்லா மறைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. துரை, உண்மையை சொல்லவா, இவனோட குருவை சந்திக்க இப்ப நான் ஏங்குறேன். இவனோட ஒப்பிடும்போது நம்ம மாணவர்களான ஜீவிதாவும் நிருபயாவும் ரொம்ப பலவீனமானவங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த மாணவரோட ஆசிரியர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராய் இருப்பார்னு நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் என்று ஆச்சரியத்துடன் கூறினார். துரையும் புன்னகையுடன் தனது தலையை அசைத்து ஒத்துக்கொண்டார். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. சத்தியமா நிருபயாவுக்கும் ஜீவிதாவுக்கும் இப்போ கொஞ்சம் கேவலமா தான் இருக்க போகுது. 2 பேரும் தான் பலசாலின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய சண்டை வர இருந்தது. ஆனா இந்த பையன் வந்து அதை நாசம் பண்ணிட்டான். சொல்ல போனா அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா இப்போ 2 பேரும் தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் எப்போவும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க என்றார். இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த துரையின் மனதில் சட்டென ஒரு யோசனை தோன்றியது. அவர் உடனடியாக வேலைக்காரனை மீண்டும் தன்னிடம் அழைத்தார். விராட நாட்டோட ஒவ்வொரு பெரிய நகரத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு பெரிய சங்கத்துக்கும் வருணமித்திரங்கிற சக்தி வாய்ந்த மருத்துவர் இருக்காரா? அப்படி இருந்தா அவரை பத்தின தகவல் வேணும்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த மாணவனை தயார்படுத்துகிற ஆற்றல் வாய்ந்த ஆசிரியர் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அறியப்படாதவராய் இருப்பார்னு நான் நினைக்கல. கண்டிப்பா யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். சீக்கிரம் போய் தகவல் கொடுங்க என்றார். வேலைக்காரன் அமைதியாக தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அதே சமயம் துரையின் அருகில் அமர்ந்திருந்த லோகநாதன் துரையின் பேச்சை கேட்டுவிட்டு சிரிக்கத் தொடங்கினான். பிறகு சக்தி திரைக்குள் நெருப்பை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் சமரனை பார்த்தபடி, துரை, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஊதா நிற நெருப்பு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா அது தானா மருந்தாகிடாதுன்னு உங்களுக்கும் தெரியும். அவனோட உள்பலம் என்ன, பொருட்களை எவ்வளவு உபயோகிக்கணும், இதுவும் மருந்து தயாரிக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதனால நாம இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் என்றார். துரையும் 4ஆம் தரவரிசை மருத்துவர் தான் என்பதால் அவருக்கும் இது முன்பே தெரியும். அதனால் அவர் சம்மதத்துடன் தலையை ஆட்டினார். மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சமரன் மருந்து தயாரிப்பதை அமைதியாக பார்ப்பதே சரி என்று நினைத்தார். அந்த மக்கள் அமைதியாக இருந்தது போலவே அறையில் இருந்த மற்ற மருத்துவர்களும் அமைதியாக சமரனை பார்த்து கொண்டிருந்தனர். தெய்வீக ஒளியை போன்ற ஒளியை கட்டுப்படுத்த முடிந்த சிறுவனால் மருந்தை சரியாக செய்ய முடியுமா என்று பல மருத்துவர்கள் இப்போது அறிய விரும்பினர். சக்தி திரையின் மறைவில் இருந்த சமரன் இந்த விஷயங்களை பற்றி அறியாமல் இருந்தான். ஏனெனில் இப்போது அவனது கவனம் முழுவதும் மருந்து தயாரிப்பதில் மட்டுமே இருந்தது. பிறகு மேஜையில் இருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக எடுக்க ஆரம்பித்தான். சமரன் ஒவ்வொரு மூலிகைகளாக கொப்பரைக்குள் வைத்தான்.
அவன் இதை செய்தவுடன் கொப்பரைக்குள் அமைதியாக எரியும் நெருப்பு சமரனுக்கு கீழ்ப்படிந்து அனைத்து மூலிகைகளையும் கலக்கத் தொடங்கியது. சமரன் தனது உள் வலிமையால் தான் இதையெல்லாம் செய்ய முடிந்தது. இதே வேகத்தில் சென்றால் விரைவிலேயே உடனடி சக்தி மாத்திரையை உருவாக்க முடியும் என்று அவன் நம்பினான். அதேபோல சமரன் இறுதியாக அந்த மாத்திரையை உருவாக்கினான். ஆனால் இப்போது அதை செயல்படுத்தி அது திறம்பட வேலை செய்யும் என காட்டுவது அவனது முறை. சமரன் தனது ஊதா நிற ஒளியில் இருந்து வெளிப்படும் நெருப்பை கட்டுப்படுத்தும் போது அவனுடைய நெருப்பு மற்றவற்றிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இதனாலேயே அவனுக்கு அருகில் நின்றிருந்த நிருபயாவின் கவனமும் ஜீவிதாவின் கவனமும் சமரனின் நெருப்பை நோக்கி சென்றது. அந்த இருவரின் அழகிய கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. திடீரென டொப் என்ற சத்தம் கேட்டது. அவர்கள் தங்கள் கொப்பரையில் செய்து கொண்டிருந்த மருந்து இருவரின் கவனச்சிதறல் காரணமாக எரிந்து போயிருந்தது. ஆனால் ஜீவிதாவும் நிருபயாவும் சமரனின் நெருப்பை வாய் திறந்து பார்த்து கொண்டிருந்தனர். கொப்பரையில் கிடக்கும் சாம்பலை பொருட்படுத்தாமல் சமரன் எவ்வளவு எளிதாக அந்த நெருப்பை ஒரு கணத்தில் சூடாக்கி அடுத்த கணம் மிகவும் குளிர வைக்கிறான் என்று வியப்பில் இருந்தனர். சமரனால் ஊதா நெருப்பை எப்படி கட்டுப்படுத்த முடிந்தது என்று இருவருக்கும் தெரியவில்லை என்றாலும் அந்த நெருப்பை பார்த்ததும் அந்த நெருப்பு தங்கள் மஞ்சள் நெருப்பை விட மிகவும் ஆபத்தானது, அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்பதை அவர்கள் எளிதாக புரிந்து கொண்டனர். ஆனால் சமரன் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தும் விதத்தை பார்க்கும்போது அவன் இந்த நெருப்பை நீண்ட காலமாக பயன்படுத்தியதாக அவர்களுக்கு தோன்றியது. இந்த நெருப்பை அவன் எளிதாக கட்டுப்படுத்துவதை கண்ட ஜீவிதா மற்றும் நிருபயா இருவருக்குமே பயத்தில் தங்கள் சொந்த சக்தியின் மீதான பெருமை குறையத் தொடங்கியது. சமரனின் நெருப்பில் இருந்து தங்கள் கண்களை எடுத்து சமரனின் முகத்தை பார்த்தனர். அவனது முகம் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல சாதாரணமாக இருந்தது. அந்த நெருப்பு கூட அதன் நிழல் சமரனின் முகத்தில் தெரியும் அளவுக்கு அதிகரித்தது. ஆனாலும் அவனிடம் சிறிதும் அசைவில்லை. அவன் இப்படி மருந்து தயாரிப்பதை பார்த்ததும் சமரன் இதற்கு புதியவன் அல்ல, மிகவும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் என்பதை பெண்கள் இருவரும் புரிந்து கொண்டனர். இந்த அனுபவத்தை அவர்கள் தங்களது குருக்கள் மருந்து தயாரிக்க பயன்படுத்திய போது பெற்றிருந்தனர். அவர்கள் இருவருமே அப்போது சமரனை பார்த்து லேசாக சிரித்தனர். அதிலிருந்தே இருவரும் சமரனின் முன் தோல்வியை ஒத்துக்கொண்டது புரிந்தது. பின் நிருபயா தன் நெற்றியில் படர்ந்த தன் முடியை ஒதுக்கிவிட்டு மீண்டும் தனது ஒளியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். மறுபுறம் ஜீவிதா சமரனை பார்த்து திகைப்புடனே நின்றாள். இந்த பையன் தன்னோட உண்மையான சக்தியை எவ்வளவு அழகா மறைச்சு வச்சிருக்கான். இது ஏதோ கைக்கு எட்டுற நெல்லிக்காயா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எட்டாத உயரத்துல தொங்குற தேன் கூடுன்னு இப்பதானே புரியுது என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள். இதை நினைக்கும் போது அன்று காலையில் சங்கத்தின் வாசலில் சமரனை பார்த்தது அவள் ஞாபகத்திற்கு வந்தது. அப்போது சமரனின் கண்களில் தெரிந்த மரியாதையும் ஜீவிதாவின் நினைவுக்கு வந்தது. இதை யோசித்த ஜீவிதா பின் தலையை உலுக்கி சிரித்தபடி அவளும் மூலிகைகள் மீது கவனம் செலுத்தினாள். அவற்றை தனது கொப்பரைக்குள் எரிந்து மீண்டும் மருந்து செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் இந்த முறை இருவரும் தங்களது வேகத்தை இரட்டிப்பாக்கினர். இந்த விஷயங்களுக்கு ஒரு கணம் முன்பு வரை கூட தன் அருகில் நின்றிருந்த பெண்கள் இருவரும் தன்னை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சமரனுக்கு தெரியாது. தன் கவனம் சிறிது சிதறினாலும் கூட பெரிய விபத்து ஏற்பட்டு தனது மருந்து மொத்தமும் வீணாகிவிடும் என்பதை அறிந்திருந்ததால் சமரன் தனது முழு கவனத்தையும் தனது வேலையில் செலுத்தினான். நேரம் கடந்து தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு பிறகு சமரன் இறுதியாக தனது மருந்தை உருவாக்கினான். சமரன் சற்று அருகில் வந்து அவனது மருந்து பிரகாசிப்பதை கண்டான். அந்த பிரகாசத்தை பார்த்து அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. ஏனென்றால் இந்த மருந்து அவன் விரும்பியபடி தயாரிக்கப்பட்டுள்ளது. நிம்மதியான சமரன் தன் கையிலிருந்து வெளியேறிய ஊதா நிற நெருப்பை மீண்டும் தனக்குள் எடுத்து வெற்றிட கைநுட்பத்தால் கொப்பரையில் இருந்த மருந்தை எடுத்து தன் கையில் வைத்தான். பின் அதை அருகில் வைத்திருந்த பச்சை குப்பியின் மூடியை திறந்து மஞ்சள் மாத்திரையை உள்ளே வைத்து குப்பியை மீண்டும் மூடி வைத்தான். பின் சமரன் மகிழ்ச்சியுடன் அந்த குப்பியை மீண்டும் மேசையின் மீது வைத்தான். அவன் தலையை உயர்த்திய போது அவனை சுற்றியிருந்த சக்தி திரை முற்றிலும் மறைந்திருப்பதை கண்டான். இந்த நேரத்தில் அரங்கில் இருந்த அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த சமரன் உடனே தன் அருகில் நின்றிருந்த பெண்களை பார்த்தான். அவர்களும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். இதை கண்ட சமரன் திடீரென்று பீதி அடைந்தான். அடடா, நான் மருந்து தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் போல. காலம் தண்ணி மாதிரி செலவழியும்னு யாரோ சொன்னது உண்மைதான் போல. நேரம் போனதே தெரியலையே, இனி என்ன நடக்கும் தெரியலையே என்று கவலையுடன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் சமரன். உண்மையில் சரியான முறையில் பயனுள்ள மருந்தை தயாரித்தாலும் சமரன் நேரத்தை கண்காணிக்க மறந்து விட்டான். நேரம் என்பது போட்டியின் விதிமுறைகளில் ஒன்று. அதனால் இதன் முடிவு என்ன என்று அவன் கவலைப்பட ஆரம்பித்தான்.